மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவினூடாக நாங்க பார்க்க இருக்கிற செக்ஷன் வந்து எக்ஸெல் விரித்தாள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப ஜிட்ட பொறுத்தளவுல வழமையா ஓ லெவல் எக்ஸாம்ட அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வர்றது கேள்வி. அப்ப இங்க நீங்க பார்த்துக்கொள்ளணும் 5 விதமான ஃபார்முலாஸ் அந்த ஃபங்ஷன்ஸ். சாதாரண அந்த ஃபார்முலாஸும் ஃபங்ஷன்ஸ் பாவிக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே ஓகே. மற்றது இதுல சில சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் கவனிச்சா போதுமானது. மற்ற இதுல ஏனைய டைப் பண்றது, டிசைன் பண்ற கருவிகள் எல்லாமே நம்மளுடைய வேர்ட் மென்பொருள்ல ஒத்ததாக காணப்படும். நீங்க அது தொடர்பான விளக்கத்துக்கு நீங்க வேர்ட் வீடியோவை நீங்க பார்க்கலாம். ஓகே. அப்ப இதுல விரிதாள் மென்பொருள் பிரதானமா பயன்படுத்துறது வந்து கணித்தல் செயல்பாடுகளுக்காக அல்லது கணித ரீதியான பகுப்பாய்வுகளை செய்யறதுக்காக எக்ஸலை நாங்க பயன்படுத்துவோம். இதுல அட்வான்ஸ் எக்ஸலும் இருக்கு. நாங்க மிக பேசிக்கான மிக அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் ஜிட்ல கலப்போம். ஓகே. அப்ப நான் இங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி நான் செய்திருக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல முதலாவது நாங்க பார்க்க போற விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அதாவது ஆர்டரா நீட்டா இதுல இல்ல. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் சும்மா பாக்ஸா இருக்கு. ஆனா தரவுகள் இல்ல. இப்படி இருக்கிறத நாங்க ஒன்றாக்குறோம். இப்ப வேர்ட்ல மெர்ஜ் பண்றோமே அதே மாதிரி இங்க மெர்ஜ்ன்னு சொல்லி எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதை கொடுத்தீங்கன்னா இப்படி எல்லாமே மெர்ஜ் ஆகும். சரியா? அதே மாதிரி இந்த சைடு உங்களுக்கு மெர்ஜ் பண்ணணும் மாதிரி நீங்க மெர்ஜ் பண்ணி கொள்ளலாம். இது முதலாவது ஆப்ஷன் பாக்குறோம். டைப் பண்றது எல்லாமே வேர்டுக்கு சமனான வேலைகள் தான். ரெண்டாவது விஷயம் இதை நீங்க பாத்தீங்களா இருந்தால் இங்க பாத்தீங்கன்னா பாதி டெக்ஸ்ட் எங்களுக்கு தெரியுது, மிகுதி தெரியல. அப்ப அந்த மாதிரி விஷயத்த நாங்க வந்து இப்ப பெரிய சொல் என்ன மீனிங் என்னன்னு சொன்னா இந்த களத்தினுடைய அல்லது இந்த நிரலினுடைய அகலத்தை விட சொல் பெருசாக இருக்கு. எங்களுக்கு இத ஒரு செல்லுக்கு எடுக்கணுமாக இருந்தால் அது ஒரு களத்துக்கு எடுக்கணும்னா அந்த குறிப்பிட்ட களத்தை கிளிக் பண்ணுவீங்க. ரெக்ட் டெக்ஸ்ட்ன்னு சொல்ற ஆப்ஷனை கொடுப்பீங்க. அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சொல் வந்து ஒரே நிரலுக்குள்ள எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நீங்க அழகா அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு இதுல எல்லாமே எங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இந்த இடத்துலயும் எங்களுக்கு அந்த ரெஃப் டெக்ஸ்ட் வேலை தேவைப்படுது. ஓகே. அப்ப இங்க எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிற என்ட்ரி பெருசா இருக்கிறபடியா நாங்க இத வந்து கொஞ்சம் பெருசாக்கி கொள்ளுவோம். இங்கேயும் நேம்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆகவே ஓகே. இப்ப இதுல இதுவும் நாங்க ரெஃப் டெக்ஸ்ட் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. பாதி டெக்ஸ்ட் தான் எங்களுக்கு தெரியுது. பேசிக் சேலரி இப்படி நாங்க ஒரு அட்டவணை செய்திருக்கோம். இதுல ஒரு 10 பேருடைய என்ட்ரிஸ் இருக்கு. இவங்களுக்கான அடிப்படை சம்பளங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். அவங்களுக்கான ஓடி கொடுத்திருக்கோம். பட் டோட்டல் காணணும். உதாரணத்துக்கு இப்படியான இடத்துல வந்து கேள்வியில சொல்லுவாங்க. ஊழியரினுடைய மொத்த சம்பளமானது அவர்களுடைய பேசிக் சேலரியுடன் ஓடியை சேர்த்து கணிப்பிடுவது ஆகும். அப்படி இல்லாட்டி சமன்பாட சொல்லியிருப்பான். டோட்டல் சேலரி சமன் பேசிக் சேலரி சக ஓடி அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு சமன்பாட பாவிக்கணும். எக்ஸெல்ல ஃபார்முலாவாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே முதலாவது நீங்க போட வேண்டியது சமன். சமன் போடாடி அதுக்குள்ள பிழை. நீங்க என்ன விட சரியா எழுதியிருந்தாலும் சமன் போட்டு எழுதலன்னு சொன்னால் விட பிழை. ஆகவே அந்த விஷயத்த நீங்க மிக பிரதானமாக கவனிக்கணும். இப்ப இதுல 2 விஷயமா இருக்கு. நாங்க இதுலயே இருக்கிற ஃபங்ஷன நாங்க பாவிக்கலாம். சம் அப்படின்ற ஃபங்ஷன நாங்க பாவிக்கலாம். SUM இத நீங்க கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணுவீங்க. சம்ல எது எது கூட்டணுமோ அந்த தேவையான கலங்களை சும்மா நீங்க கிளிக் பண்ணி இப்படி கொடுப்பீங்களாக இருந்தால் டோட்டல் சேலரி வரும். இத நீங்க அப்படியே டிராக் பண்ணி எடுப்பீங்களாக இருந்தால் எல்லாருக்கும் சேலரி கிடைக்கும். இப்ப இத நாங்க எப்படி எழுதும் பொழுது மிக கவனமாக இருக்கணும். மொத்த சம்பளத்தை கணக்கிடுவதற்கான சூத்திரம் எந்த களத்துல சொல்லுவாங்க. இது என்ன களம்னு சொல்லுங்களேன். இந்த களம். இந்த களம் வந்து என்ன களம்னு பாத்தீங்கன்னா, எஃப் நிரல்ல 3வது அ அ ரோவுல இருக்கு. அப்ப அந்த இடத்துல வர வேண்டிய சமன்பாடு என்ன? அப்ப நம்ம அத எப்படி எழுதுவோம்னு சொன்னா இந்த இடத்துல சமன் சமன்பாட்டுல நீங்க எழுதுற இடம் தான் சம்ல டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுல எழுதணும் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா முதலாவது ஆளோட பேசிக் சேலரியும் ஓட்டியும் அப்படின்னு சொன்னால் D3 டபுள் டாட் வைத்து E3. அப்ப ஏன் டபுள் டாட் வருதுன்னு சொன்னால் நாங்க இந்த இடத்துல ஈக்குவேஷனை பார்ப்போம். டோட்டல் சேலரி ஈக்குவேஷன். இந்த இடத்துல ஏன் டபுள் டாட் வருதுன்னு சொன்னா இது வந்து வீச்சு. அதாவது D3க்கும் E3க்கும் இடைப்பட்ட அவலத்தையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா
நாங்க ஃபார்முலாவா எழுதுற மாதிரி இருந்தால் சமன் எங்களுக்கு வேணும் என்னது இந்த காலம். இது என்ன D3யும் D3 சக பாத்தீங்கன்னா நாங்க கிளிக் ஆகணும் டைப் ஆகும்போது D3 சக E3 அப்படி போட்டாலும் எங்களுக்கு விட கிடைக்கும். சரியா? அப்ப அப்படியும் செய்யலாம். அப்ப இது வந்து எப்ப செய்வோம்? இந்த 2வது சந்தர்ப்பம் எப்ப நாங்க செய்வோம்னு சொன்னால், எங்களுக்கு தேவையான மாரி ஒரு நிறுவனத்துல சமன்பாடுகள் நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல அத பாவிப்போம். மற்றபடி எக்ஸெல்லியே இருக்கின்ற இன்பில்ட் ஃபங்ஷன பாவிக்கிறோம்னா நாங்க ஃபங்ஷன அதுல உள்ளத பாவிச்சு கொள்ளலாம். பிரச்சனை இல்ல. ஆகவே இப்ப முதலாவது பார்த்திருக்கோம். டோட்டல் எப்படி எழுதுறது? ஈக்குவல் கட்டாயம் ஈக்குவல் போடணும். இல்லன்னா பிழை. அப்ப அதுக்கு பிறகு இங்க வந்து சில பேர் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா, லோன் எடுத்திருக்கிறாங்க. அப்ப நாங்க லோன கழிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே மாரி ஒருத்தருக்கு வருமான வரி அறவிடுறாங்க. நடைமுறையில இலங்கையில இப்ப வருமான வரி இருக்கு. 1,00,000 சம்பளத்துக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு. அப்ப இப்ப டாக்ஸ் 5% டாக்ஸ் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா குடுக்க போறோம். சரிதானே? இப்ப இங்கன 5% டாக்ஸ் நாங்க காண்றோம். நான் சொல்றேன். அதுவும் சொல்லுவாங்க கேள்வியில. வரியானது அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் கணிக்கப்படும் அல்லது மொத்த சம்பளத்தில் கணிக்கப்படும். அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நாங்க மேத்ஸ்ல பார்த்த விஷயங்கள். அப்ப நான் என்ன சதவீதத்தை இல்லாம ஆக்கிக் கொள்றேன். ரைட். ரைட். நான் இப்பொழுது வரி காண போறேன். இப்ப இதுல வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு புது விஷயத்த நாங்க எக்ஸெல்ல பார்க்கிறோம். இந்த நிறைமுற்றுரு முகவரி. அதாவது அப்சல்யூட் செல்லுன்னு சொல்றது. அப்சல்யூட் செல்லுன்றது ஒரு செல் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு செல்ல வீச்சு. இது மாறாத பெறுமதியாக பேணிக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வசதி அதாவது களமுற்றுரு அப்படின்னு சொல்லுவோம். அது முற்றுருவாக இருக்கலாம், நிறை முற்றுருவாக இருக்கலாம் அல்லது நிறை முற்றுருவாகவும் இருக்கலாம். சரிதானே? அது சந்தர்ப்பத்தை பொறுத்து பாவிப்போம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா எல்லாருக்குமே என்னவா இருக்கணும்னா 5 விதம் தான் நாங்க வரி வரவிடணும். இப்ப நாங்க சும்மா இப்ப 2 விதமா நாங்க செய்து பார்ப்போம். நாங்க வெளியில செய்வோம். முதலாவது நாங்க வந்து டாக்ஸ் தானே அறவிடுறோம். அப்ப டாக்ஸ் நாங்க அறவிட போறோம் யாருக்குன்னு சொன்னா அடிப்படை சம்பளத்துக்கு தான் பார்க்க போறேன். அப்ப அடிப்படை சம்பளத்துக்கு தான் பார்க்கிறோம். இது அடிப்படை சம்பளத்துக்கு பாருங்க 5 வீதம். சரிதானே? இதால பெருக்கணும். 5 வீதம். அப்ப 5 பிரிங்க 100ஆல. ரைட். அப்ப எங்களுக்கு ஒரு பெறுமதி கிடைச்சிருக்கு. இத நாங்க டிராக் பண்றோம். பாருங்க. இப்ப இதுல முதலாவது ஆள நீங்க பாத்தீங்கன்னா, H1 ரெஃபர் பண்ணி இருக்கு. ஆனா 2வது நபருக்கு நாங்க போகிற நேரம், செல் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அடுத்ததாக மேல H1 எடுத்து அடுத்த ஆளுக்கு H2 எடுத்துருச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பேசிக் சேலரிக்கு எதிர் நேராக அடுத்தடுத்து வருகின்ற அந்த காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் H1ல தொடங்கி இருக்கனால, முதலாவது ஆளுக்கு H1, அடுத்த ஆளுக்கு H2, H3 அப்படி எடுத்து அவரு சதவீதம் கண்டிருக்காரு. இப்ப இது பிழை தானே? இப்ப ஏன் நீங்க நான் வரலன்னு சொன்னா, இது டெக்ஸ்ன்றது ஒரு எழுத்து. இதுக்கு பெறுமதி காண இயலாதனால தான் இங்க வேல்யூன்னு வருது. மற்ற எல்லாருக்குமே 0. ஏன்னு சொன்னா, இங்க எந்த பெறுமதியுமே இல்லை. ஆகவே இப்படி வர்றது தவறு. இப்படி வரக்கூடாது. அப்ப அது வர முடியாம, அதாவது இப்படி வராம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யுது? அப்ப அததான் நிறைமுற்றுரு. அதாவது இந்த 5என்ற களத்த மாறாத பெறுமதியாக நான் வச்சுக்க போறேன். அப்ப சமன் என்னுடைய பேசிக் சேலரி பாருங்க. அப்ப நான் சொல்றேன் இது வந்து பெட்டர் நீங்க வந்து பிராக்கெட் பண்ணி செய்யறது நல்லம். உங்களுக்கு தெரியும் மேத்ஸ்ல எப்படி நாங்க பிராக்கெட் பண்ணி கொண்டு போவோம்னு சொல்லி. அப்ப இந்த களத்தை நான் மாறா பெறுமதி உடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிதானே? ரைட். முதலாவது ஆளுக்கு கண்டாச்சு. பாத்தீங்கன்னா 2வது நபருக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலும் H1 மாறாம இருக்கும்.
மூன்றாவது ஆளுக்கு கிளிக் பண்ணி பார்த்தாலும் H1 என்ன செய்யாது, மாறாமல் இருக்கும். ஆகவே இதுதான் நாங்க பயன்படுத்த அந்த ஒரு நிரலை அல்லது ஒரு நிறையை அல்லது ஒரு களத்தை மாறாததை பாவிப்போம். இன்னொரு உதாரணம் நாங்க கலப்பமா இருந்தால், உங்களோட கிளாஸஸ்ல வகுப்புல வந்து ரேங்க் பண்ணிருப்பாங்க. ரிப்போர்ட் குடுத்திருப்பாங்க தானே. அப்ப அந்த ரிப்போர்ட் தரும்போது உங்களுக்கு ஒரு ரேங்க் பார்த்திருப்பாங்களே. அப்ப அந்த ரேங்க் பார்க்கிற நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருப்பீங்களாக இருந்தால், முதலாவது ஆள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம். 40 பேர்ல முதலாவது ஆள். இப்ப 2வது ஆள் எடுக்கக்குள்ள 39ஆக மாற முடியாது. அவருக்கும் என்ன செய்வோம்? 40 பேருக்குள்ள தான் ரேங்க் பார்க்கணும். அப்ப அதோட அர்த்தம் என்ன? அந்த 40 எண்ணிக்கை அப்படிங்கிறத வந்து நாங்க மாறாத பெறுமதியாக பேண வேண்டும். இது 2வது ஒரு உதாரணமாக நாங்க எடுக்கலாம். ரைட். அப்ப இப்படியான விஷயத்துல கவனமா இருக்கணும். திரும்ப நாங்க செய்றோம். டெக்ஸ்ட் வந்து மாறாத செல்லா நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய அடிப்படை சம்பளத்துக்கு பார்க்கிறதாக கருதுவோம். ரைட். கேள்வியில உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ரைட். களத்தை செலக்ட் பண்றோம். இத நாங்க இதுக்கு பயன்படுத்துற அடையாளம் $. அதாவது மாறா பெறுமதியாக நாங்க ஒரு குலத்தை மாத்துறதுக்கு பயன்படுத்துற அடையாளம் வந்து $. எங்களை வரி. இப்ப மொத்த கழிப்பனவா காணணும். மொத்தமாக உங்க சம்பளத்துல இருந்து நான் இவ்வளவுதான் கழிக்கணும். அப்ப ஈக்குவல். அப்ப இதை நாங்க மத்த விதமா செய்வோம். ஈக்குவல் லோன் சக டேக்ஸ். சரிதானே? அப்ப அவங்கள கழிப்பனவங்க கண்டாச்சு. இப்ப அவங்களுடைய தேறிய சம்பளம். அப்ப என்ன தேறிய சம்பளம்னா என்ன? மொத்த சம்பளத்துல இருந்து மொத்த கழிப்பனவ கழிப்போம். இந்த சமன்பாடெல்லாம் கேள்வியில தருவாங்க. இதே கேள்வியா இருந்தா அல்லது இதை விட லேசானதாக கூட வரலாம். நெட் சம்பளம், தேறிய சம்பளம் என்றது என்னுடைய மொத்த சம்பளத்தில் இருந்து கழிங்க என்னுடைய மொத்த கழிப்பனவுகளை. ரைட். எங்களுக்கு கிடைச்சது எங்களுடைய தேறிய சம்பளமாக இருக்கும். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் எங்கள்ட்ட எத்தனை மொத்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. இத பார்க்கிற ஃபங்ஷன் அந்த ஃபார்முலா வந்து என்னன்னு சொன்னால், கவுண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபார்முலா. சமன் COUNT. இதுல நிறைய இருக்கு. நாங்க கவுண்ட மட்டும் தான் கதைக்கிறோம். கவுண்ட்ல நாங்க என்ன செய்யறோம், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அவ்வளத்தையும் நாங்க செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு மொத்தமாக 10 ஊழியர்கள் இருக்காங்க. அப்ப அதுக்கான சமன்பாடு எப்படி பார்க்கலாம்? இதுல எடுத்தீங்கன்னா மேல எங்களுக்கு பார்ல தெரியும். ஃபார்முலா பார்ல கவுண்ட் A3ல இருந்து A12 வரையுமான வீச்சுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணியிருக்கீங்க. அடுத்து நாங்க பார்க்கிறோம் ஹையஸ்ட் சேலரி. யாருக்கு அதிகூடிய சம்பளம் வருது அப்படின்னு. இதுவும் சொல்லியிருப்பா. அடிப்படை சம்பளத்துக்கு பார்க்கிறதா அல்லது மொத்த சம்பளத்துக்கா செய்யணுங்கிறத சொல்லுவாங்க. ரைட். அது கேள்வியில தெளிவாக சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப ஹையஸ்ட் சேலரி பார்க்க அதாவது மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கான சமன்பாடு சமன் M எடுக்கும் போதே வரும். மேக்ஸிமம். அப்ப பேசிக்ல தான் நாங்க பெரும்பாலும் அரசு துறையை பொறுத்தளவு நாங்க அப்படி பார்ப்போம். சரிதானே? பேசிக்ல தான் ஹையஸ்ட் பாக்குறது. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 93,000 ரூபாய். அதான் ஹையஸ்ட் சேலரியா அதுக்குள்ள வருது. அடுத்து பார்க்கிறோம் யாருக்கு மிக குறைந்த சம்பளம் வருது. இத பார்க்கிற சமன்பாடு மினிமம். சமன் MIN மினிமம். அதுக்கும் எப்படி பார்ப்போம்? இருக்கிற எல்லாத்தையும் தான் செலக்ட் பண்ணணும். அப்பதான் தெரியும். 40,000 அதி குறைந்த செலவு. அப்ப அதை எழுதும் பொழுது சமன் மேக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள எதுல இருந்து எது வரைக்கும்ன்ற வீச்சு. மினிமமுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் சமன் மின் எதுல இருந்து எது வர. ரைட். ஜிட்ட பொறுத்தளவுல எங்களுக்கு அடிப்படையாக இந்த சமன்பாடுகள் தெரியும். அடுத்தது இந்த சராசரி பாக்குறது மட்டும் நாங்க இங்க பார்த்துக் கொள்வோம். அது இங்க இல்ல. அப்ப சம்பளத்துக்கு இடையில நாங்க உதாரணத்துக்கு ஒரு சராசரி பார்ப்போம். சராசரிக்கான சமன்பாடு சமன் A V அடிக்கும் போது எங்களுக்கு எவரேஜ் கிடைக்கும். எவரேஜ் பார்க்கணும் யாருக்கும் யாருக்கும் இடையிலன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை அதாவது எத்தனை வேல்யூ நீங்க எடுக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா இவற்றுக்கு இடையிலான சராசரி சம்பளம் 60,300. ரைட். அப்ப இதுல நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன? சம், எவரேஜ், கவுண்ட், மினிமம், மேக்சிமம். அது இல்லாம மேனுவலா நாங்க அந்த சய ஆபரேட்டர்ஸ் போட்டு எழுதுறது எப்படி கூட்டல் கழித்தல் செய்யறது அத நாங்க பார்த்துக்கொள்வோம். அடுத்தது வந்து அத டிராக் பண்ணி வரும்போது எப்படி செய்யறோம். அடுத்த விஷயம் வந்து அப்சல்யூட் செல் அதாவது முற்றுரு முகவரிகள் வரும் பொழுது எப்படி செய்யணும் அத பார்க்கிறோம். அடுத்ததா இதுல இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். வரைவு கிராஃப் எழுக்கிறது எப்படி.
அப்ப இதுக்கு பொருத்தமான கிராஃப் வகை எதுன்னு தெரியும். அது உண்மையா வந்து அது ஒரு மேத்ஸ் கேள்வி. இப்படி ஒரு தரவுகள ஒப்பிடுறீங்களா இருந்தா, அதுக்கு என்ன வரைவு வந்து எங்களுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லி எடுக்கிறது வந்து அது மேத்ஸ். ரைட். இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு நபரிட குறித்த ஒரு ஆள்ட சம்பளம், ஓட்டி இதுகள நீங்க காட்டுறதா இருந்தா, அதுக்கு பொருத்தமான வரைவு வகை வந்து பை வரைவு. எல்லாரையும் நீங்க ஒப்பிட வேணுமாக இருந்தா, அதுக்கு நீங்க சலாகை வரைவு, கூட்டு சலாகை வரைவுக்கு தான் போகணும். அப்ப அது எங்களுக்கு தெரியணும். ரைட். அப்ப நாங்க உதாரணத்துக்கு இதுக்குள்ள போவோம். இன்சர்ட். இதுல எங்களுக்கு இருக்கு கிராஃப். இந்த இதுல இருக்கு. நெறைய கிராஃப் வகைகள் இருக்கு. எங்களுக்கு இதுல பொருத்தமான ஒரு கிராஃப் வகைய எடுக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த எந்த தரவுகள் எடுக்குறீங்களோ, அந்த அட்டவணைய முதல்ல என்ன செய்யணும்னா, செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு தான் நாங்க வரைவுக்குள்ள போறோம். அப்ப நான் 2டி சாதாரண நார்மலான ஒண்ணு எடுக்கிறேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா, இதுல ஒவ்வொரு ஊழியர்னதும் அதாவது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன மாதிரியான சம்பள ஒப்பீடு எனக்கு காட்டப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அதுல வந்து இதுல நீளம் வந்து என்னவா இருக்கலாம்? மொத்த சம்பளமா இருக்கலாம், டேக்ஸா இருக்கலாம். இப்படி காட்டும். ரைட். இது ஒரு விஷயம். அடுத்து நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அந்த திவ்யன் அப்படின்ற என்ட்ரிய மட்டும் செலக்ட் பண்றேன். இவருக்கு நான் பை வரைவுல காட்டப் போறேன். இவருடைய அனலைஸ. ரைட். இது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்ட தரவுகள் இது. எடுத்த பிறகு எங்களுக்கு சாட் டைட்டில் இதெல்லாம் நீங்க டைப் பண்ணி கொள்வீங்க. இந்த ஒவ்வொன்னுக்கும் நாங்க பெயர்கள் வைத்துக் கொள்ளலாம். இதுல விளங்குதா உங்களுக்கு? இது தனி ஒருத்தருட தரவுகள். அதாவது ஒருத்தருட தரவு அல்லது ஒரு அ விடயம் சார்ந்த தரவுகள மட்டும் ஒப்பீடு செய்து பகுப்பாய்வு செய்யணுமா இருந்தா, அது பை வரைவுல செய்யலாம். எல்லாத்தையுமே காட்டணுமா இருந்தா, அதுக்கு நம்ம சலாகை வரைவு அல்லது கூட்டு சலாகைக்குள்ள போகணும். சரிதானே? அப்ப இதுதான் வந்து வேர்ட் சாரி எக்ஸெல்ல வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். மற்ற விஷயங்கள் எங்களுக்கு இங்கன இல்ல. ஜிட்ட பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இல்ல. வ வ ஸ்டூடண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் பயன்படக்கூடியதாக இருக்கும்னு நம்புறோம். இன்னும் ஒரு வீடியோல நான் அடுத்த செக்ஷன டிஸ்கஸ் பண்றேன். நன்றி.